16 பேரை ஒருவர் சுட்டுக் கொண்டிருக்கிறார். சஜித் அக்ரம், அவர் தெலுங்கானாவுடைய ஒரு பிரதேசனுடைய பகுதியோடு தொடர்புபடுத்தி சொல்லப்படுகிறார். அங்கே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வதற்கான அடிப்படை காரணம் என்ன? அடிப்படை காரணம் வந்துட்டு கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பலஸ்தீனத்தில் நடக்கிற இஸ்ரேலுடைய எதிர்வினை, படையெடுப்பு, பலஸ்தீனத்தை அவர்கள், காசாவை அவர்கள் தரைமட்டமாக்கி விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர் அவர்கள் இறந்து விட்டதாக ஹமாஸை சேர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். பலஸ்தீனியர்களை அவர்கள் கொன்று விட்டதாக. இதெல்லாம் வந்து அக்டோபர் 7, 2023 ஹமாஸ் ஒரு தாக்குதல் நடத்தி 1200 பேரை கொன்ற பிறகும் 250 பிணை கைதிகளை எடுத்த பிறகும் இஸ்ரேலுடைய எதிர்வினை ரொம்ப தீவிரமாக, ரொம்ப கடுமையாக, ஒரு மனிதாபிமானமற்ற முறையில் இருப்பதாக பலர், அதாவது இஸ்லாமியர்களை விட்டுருங்க, இஸ்லாமியர்களாக அல்லாதவர்களே இஸ்ரேல் இப்படி நடந்துக்கலாமா அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு இருந்துச்சு. அப்போ பல நாடுகள், அதில் ஆஸ்திரேலியா ஒரு முக்கியமான நாடு, அவர்கள் இஸ்ரேலை அங்கீகரிப்பதாக முடிவு செய்தார்கள். அப்போ இஸ்ரேலுடைய அரசு இந்த செமைட்ஸ் அப்படின்றது ஒரு இனம், அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த யூதர்கள், அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் தான் அரபுகளும். ஆனால் 2ஆம் உலக போருக்கு பிறகு, ஹிட்லருடைய வருகைக்கு பிறகு ஆன்டி செமிட்டிசம், செமைட்ஸுக்கு எதிரான கருத்துக்கள், செமைட் வெறுப்பு என்பது, அதற்கு அர்த்தம் வந்து யூத வெறுப்பு என்பதாக மாறிவிட்டது. அரபுகளும் செமைட்ஸ் தான். அதனால அந்த ஆஸ்திரேலிய அரசே, ஆந்தனி ஆல்பனீஸ் என்பவர், அவர் ஒரு லிபரல், ஒரு தாராள இடதுசாரி தத்துவத்தை, அவருடைய ஆட்சியில் அந்த அரசு, அதனுடைய அரசு ரீதியான கொள்கைகள் இதற்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு வலு சேர்த்தன என்பது இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவுடைய வாதம்.